ஹாய். ராஜஸ்தான்ங்கிற ஒரு நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஜெய்ப்பூர் போயிருக்கேன். இருந்தாலும் ஹோல் ஆஃப் த ராஜஸ்தான் கவர் பண்ணுறோன்னு நினைக்கும் போது நல்ல ஜாலியாக தான் இருக்கு. ஃபஸ்ட்டு வி லேண்டட் இன் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூரில் லேண்ட் பண்ணவே நாங்கள் தங்கின ஹோட்டல் இதுதான் உமைத் பவன். இதை பற்றி நிறைய சொல்லணும். இது ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்டைல் 4 ஸ்டார் ஹோட்டல். இது ஜோத்பூரில் இருக்கிற ஒரு டவுன் பொருண்டா அப்படின்னு ஒரு டவுன். அந்த டவுனில் இருக்கிற ஒரு ராயல் ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் 1993. ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கேருந்து தான் உமைத் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சது. இந்த ஹோட்டல் ரூம்ஸோட ஆம்பியன்ஸும் ஹாஸ்பிட்டாலிட்டியும் சொல்லி மாளாது. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா சிட்டி சென்டர் பக்கத்துலேயே பனி பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இது ரொம்ப பாஷ் ஏரியாவாம். இந்த இடத்துல தான் ஜெய்ப்பூரில் இந்த ஹோட்டல் இருக்குது. சான்ஸே இல்லை, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இவங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அங்கேருந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி. எங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஜந்தர் மந்தர் தான் போனோம். ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டிங்கிறதுனால அங்கே எங்கே போனாலும் நிறைய இடத்துல இந்த மாதிரி மெயின் இடத்துலலாம் போகும்போது நல்லா பிங்காக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜந்தர் மந்தருக்கு வரலாம். இந்த ஜெய்ப்பூரில் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி இதுதான் ஜந்தர் மந்தர். எப்போ இது பண்ணியிருக்கான்னா ஏர்லி 18th செஞ்சுரியில் பண்ணியிருக்கிறது. இது என்னன்னா 19 அஸ்ட்ரானாமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கட்டப்பட்டிருக்கு. யாரால ராஜ்புட் கிங் சவாய் ஜெய்சிங்னு இருக்கார் இல்லையா, அவர் தான் இங்கே 19 அஸ்ட்ரானாமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சன் டயல் இங்கே தான் இருக்கு. இது எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூரில் ஓல்டு சிட்டி, அதாவது சிட்டி பேலஸ்க்கும் ஹவா மெகலுக்கும் நடுவில் இது இருக்கு. இது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக கருதப்படுறது. இங்கே இது ஒரு ஒர்க்கிங் சயின்ஸ் சென்டர் மாதிரிலாம் கிடையாது இப்போல்லாம். ஏன்னா இது ஒரு மான்யூமெண்ட்டாக தான் இப்போ பார்க்குறான். ஏன்னா முன்ன மாதிரி ராஜா காலத்துலாம் இப்போ இது கிடையாது. இது ஜஸ்ட் மான்யூமெண்ட்டாக தான் பார்க்குறா. இங்கே இந்த கைடட் டூர்ஸு, மியூசிக்கு, லைட் ஷோ அதெல்லாம் தான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி நடக்கிறது. இப்போது இங்கே போகணுன்னு விருப்பறவங்க ஒரு கைடு வச்சுன்னு போனால் தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க சொல்கிறது க்ளீனாக புரியும். அப்போ தான் உங்களுக்கு அதை ஒரு அது என்னன்னு அவங்களுக்கு கரெக்டாகவே தெரிஞ்சுக்க முடியும். நாங்களும் ஒரு கைடு வச்சுன்னு தான் போனோம். நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். நிறைய அதை ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சுது. நம்ம செல்ஃபோனோட ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சுது. நல்லா தான் இருந்தது. இந்த அப்சர்வேட்டரியில் 19 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இவ கட்டியிருக்கா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதெல்லாம் இந்த டைம் மெஷர் பண்ணுறது, அப்புறம் இந்த எக்லிப்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த மேஜர் ஸ்டார்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்டார்ஸோட லொக்கேஷன், நட்சத்திரத்தோட லொக்கேஷன்லாம் என்னென்னு கரெக்டாக இது பண்ணுறது, அப்புறம் இந்த ஏர்த் சன் ஏர்த் ஆர்பிட்ஸ் அரௌண்ட் த சன் அது பார்க்கறது, அப்புறம் அசர்டைனிங் தி டிக்ளினேஷன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ். பிளானட்ஸ் அதை பிளானட்ஸோட இடம் எங்கே இருக்குது அதெல்லாம் இதை கரெக்டாக காமிச்சுட்டு இருந்தா நீங்கள் அதான் கைடு மூலமாக போனால் உங்களுக்கு அவர் கரெக்டாக அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உங்களால் அதை உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி அதை உங்களால் கரெக்டாக அனுமானிச்சுக்க முடியும். அது பக்காவாக தான் வருது. ஈவன் அந்த டெசிமல் பாயிண்ட் பிரகாரம் க்ளீனாக வருது. நாங்கள் டைமு கேமு எல்லாத்தையும் மெஷர் பண்ணி பார்த்தோம். க்ளீனாக வருது. பட் டெஃபினட்டாக யூ நீட் அ கைடு. இல்லை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அதை பார்க்கணுன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஈஸியாக பார்க்கலாம். இல்லைனா கைடு மூலமாக காமிச்சாதான் நமக்கு க்ளீனாகவே புரியும். இல்லைனா அப்படியே சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் சன் டயல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் விருஹத் சாம்ராட் யந்த்ரா. அதான் கிரேட் கிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும். அதாவது 88 feet 27 meter ஹைட்டாக இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சன் டயல்னு சொல்கிறாங்க. இந்த கட்டின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் லோக்கல் அங்கே இருக்கிற லோக்கல் கல்லுனாலையும் மார்பிள்னாலையும் தான் கட்டியிருக்கா. ஒவ்வொரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் ஸ்கேல் மாதிரி கரெக்டாக இருக்கும்.
அது வந்து அந்த அந்த ஸ்கேலோட எட்ஜில் வந்து கரெக்டாக அந்த மார்பிள் ஸ்கேல் எட்ஜிலேருந்து அந்த மார்பிள் இன்னர் லைனிங் வரைக்கும் ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்கும். இது இல்லாமல் இது வந்து பிரான்ஸ் டேப்லெட்டு, பிரிக்ஸு, மார்ட்டர் அதெல்லாமும் இது சேர்ந்து கலந்துருக்கான்னு சொல்கிறான். ஆனால் இந்த அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேட்டரியோட ஃபுல் யூஸ், அதாவது ஜெய்சிங் அந்த ராஜா காலத்தில் வந்து எப்படி யூஸ் பண்ணான்னு இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் அன்கிளியராக தான் இருக்குது, கரெக்டாக தெரியல அதை பற்றி. ஆனால் அந்த சூரிய ஒளி அந்த கல்லில் விழுறது மூலமாக அந்த டைம் கணிப்பு அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. நாங்கள் வந்து அங்கே பார்த்த டைமை வந்து கரெக்டாக அந்த சூரிய இதோட அந்த கல்லில் பார்த்தோம். கரெக்டாக மார்பிளில் இத்தனை டிகிரின்னு சொல்லி அந்த இடத்துல கரெக்டாக காட்டுறதுக்கும் நம்ம டைமும் க்ளீனாக இருக்குது. அகைன் அது வந்து ஒரு கைட்னால தான் நமக்கு தெரிய வந்தது, இதுதான் டைமிங், இப்படி தான் பார்க்கணுன்ட்டு. அது இல்லைன்னா அது என்னன்னு கொஞ்சமும் ஒன்றும் புரியாமல் கல்லை பார்க்க வேண்டியதாக. இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த போன பிளேஸ் தான் வந்து சிட்டி பேலஸ் ஆஃப் ஜெய்ப்பூர். இந்த சிட்டி பேலஸ் ஆஃப் ஜெய்ப்பூர் தான் ஜெய்ப்பூர் ஸ்டேட்டை ரூல் பண்ணி இந்த வாளோட, அதாவது மகாராஜா சவாய் ஜெய்சிங் டூ அந்த பீரியடில் அவளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் ராயல் ரெசிடென்ஸாகவும் இருந்ததுன்னு சொல்கிறார். அன்டில் 1949 வரைக்கும் இந்த ஜெய்ப்பூர் தான் வந்து இந்த கிங்டமோட கேபிட்டலாக இருந்ததுன்னும், அதுக்கப்புறமா இந்த இந்தியன் ஸ்டேட் ராஜஸ்தான் வந்து ப்ரெசன்ட் டேல வந்து கேபிட்டலாக வந்தோன்னே இந்த சிட்டி பேலஸ் வந்து இந்த செர்மோனியல் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீட் ஆஃப் மகாராஜாவாக மாறிட்டு. உள்ளுக்குள்ளே வந்து கேமராஸ் அண்ட் அதர் திங்ஸ் நாட் அலௌடுங்கிறதுனால இங்கே வந்து மோஸ்ட் கேமராவால் எந்த ஒரு பிக்சரும் இதுவாக எடுக்க முடியல. வெளியில் வரைக்கும் தான் எடுத்திருக்கு. இந்த வெளியில் மார்பிள்ஸும் இதுவும் அதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து ராஜாவோட உடைகள், ராஜாவோட அலங்காரங்கள், அப்புறம் ராஜா யூஸ் பண்ண பொருள்கள், அந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்கா. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஸ்டில் இதுலேயே ஒரு பகுதியில் வந்து அந்த ராஜா அண்ட் ரிலேட்டட் பீப்புள்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ஒரு பகுதியில் இன்னும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருந்துன்னு தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுனால எங்களால் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக போய் இது பண்ண முடியல. அதனால் இந்த ஒரு சின்ன இடத்த மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே ஒன்றும் ஃபோட்டோக்கோ வழி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது மட்டும் தான் என்னால் காட்ட முடியும். பட்டு ஒன்று மட்டும் சொல்லி ஆகணும், அந்த காலத்துலலாம் கட்டின அந்த கலையமைப்பும் அந்த மார்பிள்ஸும் இதெல்லாம் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் பண்ணதில் ஒவ்வொன்றும் ஏன் இந்த காலத்தில் இவ்வளோ நாள் அப்படியே நிற்கிறதுங்கிறது வந்து அந்த என்ன ஒரு டெக்னிக்கில் கட்டியிருக்கான்னு தெரியல. அமேசிங், நல்லா இருக்கு, சான்ஸே இல்லை. அவன் வாழ்ந்தாண்டா அப்படின்னு சொன்னால அது மாதிரி வாழ்ந்திருக்கா, கட்டி வாழ்ந்திருக்கா. ராஜானா சும்மா இல்லை, வாழ்ந்திருக்காங்க. இந்த சிட்டி பேலஸையும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் வந்தோன்னா ஹவா மெஹல்னு இருக்குது. ஹவா மெஹல் நிறைய ஜன்னல் வச்ச ஒரு பெரிய இது இருக்குது. அது உள்ளுக்குள்ளே அப்படி ஒன்றும் இருக்காது, நம்ம அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஹவா மெஹலுக்கு வாசல்லையே நின்று ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு நாங்கள் வந்து அடுத்தது ஆம்பர் ஃபோர்ட், அதாவது ஆம்பர் ஃபோர்ட், அதுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஹவா மெஹல் ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தோங்க. இந்த அமீர் ஃபோர்ட் ஆர் ஆம்பர் ஃபோர்ட் எங்கே இருக்குன்னா, அமீருங்கிறது வந்து அமீரா என்ன சொல்ல கரெக்டாக தெரியல. இதுதான் வந்து ஒரு டவுன், அதாவது ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். இந்த டவுனோட ஏரியாவே வந்து 4 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். இது வந்து ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இது வந்து ஒரு கோட்டை, அதாவது ஃபோர்ட். இந்த மேலே இருக்கிற ஆமர் பேலஸ் தான் இந்த ராஜ்புட் ஆர்கிடெக்சரோட ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்னே சொல்கிறா. இதில் உள்ள இருக்கிற பில்டிங்ஸ் வந்து சம் ஆஃப் த பில்டிங்ஸ் வந்து மொஹல் ஆர்கிடெக்சரை தழுவி இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இது இதில் கட்டியிருக்கான்னா ரெட் சாண்ட்ஸ்டோனு, மார்பிள் இதெல்லாம் போட்டு தான் கட்டியிருக்கா. 4 அடுக்காக கட்டியிருக்கா. 4 அடுக்கு, ஒவ்வொரு அடுக்குலையும் வந்து கோர்ட்யார்டு இருக்கு. பார்க்க 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 செம்ம அமேசிங்காக இருந்தது. எப்படி, அதான் சொல்கிறேனே, அந்த காலத்துலலாம் வந்து
ராஜாக்காக இந்த ஆபீஸ் போய் பண்றது ஒன்றும் இருக்காதுல்ல. ராஜாக்காக இவ தொழிலே கட்டுறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடிமையா வச்சுட்டு, சாரி எனக்கு அது கரெக்டா தெரியல. இவ தொழிலே வந்து கட்டுறதா தான் இருக்கும். ஃபுல்லா அப்பி இருந்து 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 பார்த்து கட்டியிருக்கா. ஒரு சின்ன இது கூட வெளில வரல. பியூட்டிஃபுல். ஒவ்வொரு அடுக்கு ஒவ்வொரு லெவலும் மேலே போக 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 அங்கேருந்து கீழே பார்க்குற அந்த அனுபவம் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறது. போய் பார்த்தா தான் தெரியும். நான் சொல்கிறதோட என்னோட எக்ஸாகரேஷன் கூட ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாகரேஷன் லெவலுக்கும் மேலே தான் இருக்கும் பாருங்க. இங்கே ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தாலும் ஹால் ஆஃப் பப்ளிக் ஆடியன்ஸு, அப்புறம் ஹால் ஆஃப் ப்ரைவேட் ஆடியன்ஸு, அப்புறம் வந்து ஷீஷ் மெஹல் அதாவது மிரர் பேலஸு, அப்புறம் வந்து சுக் நிவாஸ் அதாவது கூல் கிளைமேட், அந்த இடத்துல மட்டும் விண்டு வந்து கூலாக அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. மேலேருந்து வியூ கீழே அந்த லேக் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? நேரில் பார்க்கும்போது நான் இங்கே எப்படி கேப்சர் ஆகிருக்குன்னு தெரியல. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அடுத்த லெவலில் இருக்கிற இந்த ஃப்ளவர் கார்டனோட பியூட்டியும், அங்கே இருக்கிற ஷீஷ் மெஹல் அதாவது மிரர் பேலஸோட பியூட்டியும் ரொம்பவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ பார்க்குறே இதுதான் அந்த ஃப்ளவர் கார்டன். அண்ட் ஹியர் கம்ஸ் தி ஷீஷ் மெஹல் அதாவது மிரர் பேலஸ். ஃபுல்லாக அந்த செவரு ஃபுல்லாக எல்லா இடமும் கண்ணாடிகள் தான். அது வந்து கேமராவில் அந்த கண்ணாடி வந்து கரெக்டாக கேட்ச் ஆகலை. பட் அங்கே நேரில் போய் நின்று பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் உங்கள் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போதும் அந்த கண்ணாடியில் நம்ம லைட் அடித்தா அது பிரதிபலிக்கிறதும் அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்தது. இதான் ஷீஷ் மெஹல் போடுறது. சாரி, இதான் ஷீஷ் மெஹல் மிரர் பேலஸ், ஜெய் மந்திர்னு சொல்கிறா. இந்த ஷீஷ் மெஹலோட இன்னொரு லுக்கு பாருங்களேன், சூப்பர். இதில் எப்படி அந்த கண்ணாடியோட இது உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு தெரியல. see and enjoy. இது வந்து அதுக்கும் மேலே இருக்கிறது, அதாவது ஃபைனல் லெவல் நினைக்கிறேன். இந்த லெவலோட பியூட்டி, இந்த லெவலில் வந்து நிறைய அந்தந்த ஒரு கார்னரில் வந்து உங்களுக்கு வாட்ச் டவர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாட்ச் டவர்ஸ். இங்கே நின்று தான் வந்து சோல்ஜர்ஸ்லாம் இது என்ன அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பார்த்து பார்ப்பட்டு இருக்கு. மேலேருந்து இது எனிமீஸோட வருகை இதெல்லாம் பார்த்து இங்கேருந்து தான் வந்து இது பண்ணுவா போட்டு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு மேலே ஒவ்வொரு லேயர்லேயும் கோர்ட் யார்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதான் இது மாதிரிலாம் தான் ஒவ்வொரு லேயர்லேயும் கோர்ட் யார்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி ஒவ்வொரு இதுவும் கட்டியிருப்பா அப்படிங்கிறதே வந்து யோசிச்சு பார்க்கறதுக்கு எனக்கு அந்த திறமை இல்லை போட்டிருக்கு, சான்ஸே இல்லை. ஃபைனலாக இந்த அமேர் பேலஸ் அது அமேர் ஃபோர்ட் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே இறங்கும் போது இந்த பப்பட் ஷோவையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கிட்டு ஃபைனலாக நாங்கள் டச் பண்ணது வந்து ஜல் மஹல்னு. அங்கே போய் என்னால் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல. அதனால் அதோட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அதை வந்து ஜஸ்ட் ஃபார் த டிஸ்பிளே உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுதான் வந்து அந்த ஜல் மஹலோட ஃபோட்டோ, நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா இப்போ நைட்டு எங்களோட அந்த உமைத் பவனில் வந்து நைட்டில் வந்து அவங்களோட ராஜஸ்தான் நாட்டு நடனம் அதுவே வந்து உள்ளே வந்து ஒரு ஷோ மாதிரி டின்னரோட சேர்த்து போடுறான். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதை முடிச்சுட்டு இதோடு நாங்கள் வந்து எங்களோட ஜெய்ப்பூர் செஷன் முடிஞ்சு போச்சு. மறுநாள் நாங்கள் கிளம்பி we have started to ரன்தம்போரோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அது இன்னும் நிறைய எடிட் பண்ணி நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில்.